மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2022 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வந்து 3 பேட்ச்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 3 கொஷின் வந்து நம்மளுக்கு மாடல் கொஷின் இந்த இயர்தே கிடச்சிருக்கு. 2001லேருந்து டில் டேட் வரைக்கும் நாங்கள் சொல்யூஷன் புக்லெட் போட்டிருக்கோம். ஒவ்வொரு இயர்தும் சொல்லி ஸ்க்ரீனில் தெரிகிற 9384686847 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இயருக்கு உண்டானதை உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. இந்தியன் போஸ்ட்டில் தான் அனுப்புவாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். மற்ற எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு நியர்பை வந்து உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்களான்னா கொஷின் மார்க் தான். ஏன்னா நிறைய இடங்கள் அந்த சர்வீஸ் இல்லை. ஆனால் இந்தியன் போஸ்ட் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்க்கே வந்துடும். அவங்க வந்துட்டு சைன் ரெஜிஸ்டர் தபாலில் தான் வரும். தட் மீன்ஸ் உங்களுக்கு எடை போட்டு எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு நாங்கள் இங்கே பே பண்ணிடுவோம். ஒரு 32 புக்லெட்டுக்கு மேலேங்க அவ்வளோ இருக்குது வரும். ஸோ சேஃபாக வரும், எந்த டவுட்டும் இல்லை. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்களை கேட்டாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இவங்க வந்து செக்யூராக அனுப்பி வைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். மெயினாக வந்து இந்த இயர் சொல்யூஷன் ஒரு புக்லெட்டாக கேட்டு கூட வாங்கி ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிச்சிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஸ்பீடு வேறு மாதிரி போய் நிற்குது. நூக்கன் கார்னர் பூந்து கேட்குற கேள்வி எல்லாம் நாங்கள் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும். அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி சார் இருக்கும் பார்க்க அப்படின்னா, மேக்ஸிமம் புக்லெட் ஒரு 32-40 புக்லெட் கூட வந்துட்டுருக்கோம். ஸோ அத்தனை புக்லெட்டும் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும். நல்லா புரியும், நீட்டாக இருக்கும். அதுதான் இதில் ஹைலைட்டு. ஏன்னா நாங்கள் மினிமைஸ் பண்ணி போடலை, 2 பேஜ் ஒரே பக்கத்தில் வர மாதிரி போடலை. இப்போ இந்த காஸ்ட்டு ஃபுல்லாக நமக்கு எங்கே ஹெவியாக இழுக்குதுன்னா இங்கே தான் இந்த மெட்டீரியலோடைய பேஜஸ் தான் இழுத்துருது. ஒன்றும் புக் சைஸ்க்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டோம். அதனால தான் வந்து நிறையா ஆகிடுச்சு, புக்லெட் பேஜஸ் நிறையா ஆகிடுச்சு. அதனால் நமக்கு காஸ்ட் இழுத்துருச்சு. ஸோ 2 பேஜ் ஒன்று போட்டால் அது நல்லா இருக்காது, படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போக்கிடும், போர் அடிச்சிடும், ஒரு மாதிரி வெறுப்பு தட்டிடும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நார்மலாக எழுதின இதிலே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாமே இருக்குங்க, நீங்கள் வேறு எதுக்கும் தேட வேணாம். அந்தளவுக்கு நீட்டாக நாங்கள் கொடுத்துட்டோம். ஸ்க்ரீனில் தெரிகிற 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இயர் சொல்யூஷன்ஸும் சால்வ்டு இயர் சொல்யூஷன்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது வரைக்கும் முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஃபுல் காம்போ எதுவுமே நிற்காது, உங்களுக்கு வந்துடும். இது எல்லாமே ஜெராக்ஸ் போடவே மொத்த காஸ்ட்டும் எடுத்துக்குதுன்றதுனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மினிமைஸ் பண்ணி சப்ஸ்கிரைபருக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கோம். நிச்சயம் கம்மி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஜெராக்ஸ்க்கு இழுத்துருது, ப்ளஸ் வெயிட் போட்டு போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்தியா போஸ்ட், அதில் கொஞ்சம் வெயிட் போடும்போது அங்கே கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுறோம். செக்யூருக்காக தான் இது செய்கிறோம். இந்தியன் போஸ்ட் தான் பெஸ்ட்டு, சேஃபாக வந்து சேரும் உங்கள் வீட்டுக்கே. அப்படி இல்லைனாலும் எங்களுக்கு கரெக்டாக ரிட்டர்ன் ஆகிடும், அதுவும் இருக்குது. கான்டாக்ட் நம்பர்ஸோட ட்ராக் பண்ணிக்கலாம். அதில் இந்தியன் போஸ்ட்டில் ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த உங்களுடைய இப்போ கொரியர் வந்து எங்கே வந்துட்டுருக்குன்றது அங்கே இருக்கிற நம்பர் QR கோடை வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக்கிங் சிஸ்டம் இந்தியன் போஸ்ட்டில் இருக்குது. ஓகே, சரி. இப்போ முக்கியமாக நம்ம வந்து இந்த இயர் சொல்யூஷன் புக்லெட்டை வந்து விட்டுறாதீங்க, வாங்கி படிச்சிருங்க. 2022 பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த கொஷின்ஸ் புக்லெட்டும் வந்துருமா சார், நீங்கள் போடுற எதையும் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஃபுல் செட்டப் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறீங்கன்னும் போது எங்ககிட்ட எதுவுமே இருக்காது, மொத்தத்தையும் உங்களுக்கு அனுப்பிடுவோம். இப்போது இந்த புக்லெட்லாம் இதெல்லாம் வாங்குறதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும்? 9384686847 நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் என்னோடய ஸ்டூடெண்ட் தான். CSIR கிளியர் பண்ணிவிட்டு PhD பண்ணிகிட்ருக்கார். இப்போ பேச டைம் இல்லாமல் கால்ஸ் எடுக்க முடியாமல் போகலாம், பட் உங்களை நிச்சயம் திருப்பி கூப்பிட்ருவார், பயப்படவே வேண்டாம். வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க, இல்லை ஃபோன் பண்ணியும் கேளுங்க. பிஸியாக இருந்தால் கால் அட்டன் பண்ணிடுவார். ஒருவேளை மிஸ் பண்ணிட்டாருன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நிச்சயம் திருப்பி கூப்பிடுவார் உங்களை. கண்டிப்பாக வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுறவர், அவரை மிஸ் ஆகாது. என்னோடய ஸ்டூடெண்ட்டு CSIR கிளியர் பண்ணுறது அவ்வளோ சாதாரணம் இல்லை, அசால்ட்டாக அடித்தாப்புல. அதே போல் கேட்டு கிளியர் பண்ணிட்டாப்புல, PhD ஜாயின் பண்ணிட்டாரு. PhD அவர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆகிறது ஒன்று அப்படி மிரட்ட வைக்கிறாங்க. யூஎஸ்லேருந்து நமக்கு வந்து டைரெக்டாக ப்ரொஃபஸர், நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்லாம் வந்து மெயில் போடுறாங்க. அதெல்லாம் நம்மக்கிட்ட காட்டுவார். நல்ல டேலண்ட்டான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து அவர். உங்களுக்காக வந்து எவ்வளோ இறங்கி உங்களுக்கு டைம் ஒதுக்கி பண்ண முடியுமோ பண்ணணும். PhDன்றது சாதாரண விஷயம் இல்லை, ரெகுலரில் பண்ணுறாரு. அப்படி பண்ணணும் போது எவ்வளோ டைம் இழுக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதையும் மீறி கால் பிக் பண்ணி கரெக்டாக பண்ணுறாரு. ஸோ அடிஷ்னலாக என்னோடய கான்டாக்ட் நம்பரை கூட கொடுத்துடலான்னு இருக்கேன். பார்த்து
போக போக நேரத்தை எனக்கான இந்த டைட் ஷெட்யூலில் போயிட்டுருக்கேன். ஒரு செகண்ட் கூட நேரம் இல்லாமல் அப்படியே பிஸி மோடில் இருக்கேன். ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட காண்டாக்டில் வர ட்ரை பண்ணுறேன். தட் மீன்ஸ் என்னோடய காண்டாக்ட் நம்பரையும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லைனா ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர், ஒரு டீம் ஒர்க் தான். நிறையா ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுல டீம் ஒர்க் அது. வேறு ஒருத்தவங்க காண்டாக்ட் நம்பரும் கூட உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா இவரால் பிக் பண்ண முடியல, இன்னொருத்தர் பிக் பண்ணுவார். கரெக்டாக உங்கள் நேமு அட்ரஸ்ஸு பர்ஃபெக்டாக சென்ட் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் ஆகாது, ஸ்டடி மெட்டீரியல் வந்தே தரும், நீட்டாக சேஃபாக வரும். அதுதான் அதில் ஹைலைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஈஸி தான் இது இல்லையா? கொடுத்த மேட்ரிக்ஸ் என்ன, ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ ஈக்குவல் டு -1 2 1 -3, இதுதான் கிவன் மேட்ரிக்ஸ் ஏ. இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா I ஈக்குவல் டு 0. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இவ்வளோ ஸ்பீடில் நான் போட்டுட்ருக்கேன். எக்ஸாம் ஹாலில் இந்த ஸ்பீடு இருக்காது, இதை விட 4 மடங்கு இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போடுற அளவுக்கு ஸ்பீடு வந்துடும், இருக்கணும் அப்படி. சரி, இப்போது ஏ வேல்யூ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேட்ரிக்ஸ், 2x2 மேட்ரிக்ஸ். -1 2 1 -3 மைனஸ் லேம்டா இன்ட்டு I தெரியும். 2x2 மேட்ரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த I எழுதிக்க வேண்டியது தான். 1 0 0 1 தான் இங்கே இருக்கிற I. ஓகே, சப்போஸ் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தா 1 0 0 0 1 0 0 0 1 அது போட்டுக்கணும். ஓகே, ஈக்குவல் டு 0. ரைட், இப்போ அந்த மைனஸ் லேம்டா உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் -1 2 1 -3 இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டா இங்கே ப்ளஸ் ஆகிடும், உள்ளே எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் லேம்டா 0 இன்ட்டு மைனஸ் லேம்டா 0, இங்கேயும் 0, இங்கே மைனஸ் லேம்டா. ஓகே, ஜஸ்ட் சாதாரண சிம்பிளிஃபிகேஷன். அடுத்தது இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். என்ன வரும், -1 மைனஸ் லேம்டா. இப்போ இந்த இடத்துல இருக்கிற நம்பர் இந்த இடத்துல இருக்கிற நம்பரோட நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? அடுத்தது 2 + 0 2 1 + 0 1 -3 மைனஸ் லேம்டா. ஓகே, ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டிட்டர்மினன்ட் 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு டிட்டர்மினன்ட்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இந்த மெயின் டயகனல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அப்படியே சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணிடலாம். -1 மைனஸ் லேம்டா இன்ட்டு -3 மைனஸ் லேம்டா. அடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். 1 × 2 2 ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் ஒரு மைனஸ் நாம அடிஷ்னலாக போட்டுக்கணும் இல்லையா? இதான் ரூல். சரி, இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த -1 எடுத்து இதனோடையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ 1 × -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × 3 3. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × லேம்டா ப்ளஸ் லேம்டா. நெக்ஸ்ட் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 × லேம்டா 3 லேம்டா ப்ளஸ் 3 லேம்டா. ரைட், அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா லேம்டா ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு லேம்டா ஸ்கொயர் எழுதிக்கலாம். அடுத்து 3 லேம்டாவும் இங்கே ஒரு 1 லேம்டாவும் 4 லேம்டா. ரைட், 3யும் -2வும் +1 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்ச கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான். இதை சால்வ் பண்ண கிடைக்கிறது ஐகன் வேல்யூஸ். இப்போது இதுலேயே ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லேம்டா ப்ளஸ் 1, இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி. ரைட், ஈஸியாக இருக்குல்ல? பெருசாக பில்டப் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப எளிமையாக தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. நம்ம அந்த எக்ஸாம் பதட்டத்தில் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது பண்ணுற தப்பு இருக்குது பாருங்கள், நல்லா தெரிஞ்சது தப்பு பண்ணிட்டு வருவோம் இல்லை? ரைட், இப்போ பாருங்கள், let V be a vector space over a field F. Which of the following function could be a scalar multiplication on V? இப்போ இங்கே கீழே வர்றதில் Pயோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இருக்கிற
அந்த ஃபங்க்ஷன் எது 4 அப்படின்னா தெளிவாக தெரியுது, ஆப்ஷன் டி. ரைட். இதுதான் மோஸ்ட் சூட்டபிள் இருக்கிற 4. ரைட். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆன் v. அடுத்தது பாருங்கள், if v1 v2 up to vn is a basis of v over f and if w1 w2 up to wm in v are linearly independent over f, if then இந்த 4ல் எது? இப்போ இங்கே n, இங்கே m, இங்கே n எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே m எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது இதில் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பேசிஸ் ஆஃப் வியா, ஆனால் இதெல்லாம் லீனியர்லி இண்டிபெண்ட் ஆஃப் வியா ஓவர் எஃப். ஓகே, சரி. இந்த என் இருக்குல்ல, இது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்காதா? அதான் என் கேள்வி. கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. பேசிஸுங்க, வியோட பேசிஸ் இது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குமா இருக்காதா? அதான் கொஷின். சரி, அதுக்கடுத்து ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க எம் எலமெண்ட்ஸ், அது லீனியர்லி இண்டிபெண்ட்னே சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த எண்ணுக்கும் எம்முக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றதான் கொஷினே. ஒன்று எம்மு எண்ணு ஈக்குவலாக இருக்கும், அல்லது எண்ணை விட எம்மு கம்மியாக இருக்கும். எண்ணை விட எம்மு கம்மியாக இருக்கலாம் அளவோடு, எண்ணும் எம்மு ஈக்குவலாக இருக்கலாம் அளவோடு. ஆனால் கண்டிப்பாக எண்ணை விட எம்மு பெருசாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, ஆப்ஷன் டி தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள். m is less than or equal to n. ஏன்னா பேசிஸ் எலிமெண்ட்டோட கவுண்ட்டு n எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், டைமென்ஷன் n. சரி, இப்போ பாருங்கள், இஃப் f is a real continuous function on closed a comma b which is differentiable in open a comma b, then there is a point x in a comma b, open a comma b, at which f of b minus f of a equal to b minus a f dash of x. The name of the theorem is mean value theorem. ஒரு பேட்சில் ரோலிங் தியரம் கேட்டிருக்காங்க, ரோல்ஸ் தியரம். இன்னொரு பேட்சில் அப்படியே டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டே கொண்டு வந்து மீன் வேல்யூ தியரம் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட கொஷினையே மாற்றி மாற்றி வேறு பேட்சில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். 3 பேட்சில் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு டாப்பிக்கில் இருந்தே தான் கேட்குறீங்க, ஆனால் வேறு கேட்குறீங்க. ரியலில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, ரோலின் கேட்டிங்கன்னா அடுத்தது லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம் கேட்குறீங்க. ஸோ அடுத்து என்ன கேட்பீங்க, அதுவும் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஓகே, வெக்டார் ஸ்பேஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. 4 இயர் வச்சு செஞ்சுருக்காங்க. 4 இயரில் நிறைய கொஸ்டின்ஸ் வருது, போடுறோம் பாருங்கள். அடுத்து டிட்டர்மின் லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பை எக்ஸ் கியூப், இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி, நீங்கள் நிறைய மெத்தட் இருக்குது, எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் கியூப். இப்போ லிமிட் அப்ளை பண்ணால் இது என்ன ஆகிடும்னா, இங்கே எக்ஸுக்கு 0, இங்கே சைன் 0 0 0 மைனஸ் 0 0 நியூமரேட்டர், டினாமினேட்டரும் 0. இப்போ 0/0 ஃபார்ம் வந்து நம்ம என்ன செய்யலாம், எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்தாலே நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். அதான் வந்து எல்ஹாஸ்பிட்டல் ரூல் சொல்லுது. ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், u/v ரூல் இல்லை, u/v மெத்தடை யூஸ் பண்ணி இல்லை. நார்மலாகவே நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம என்ன செய்கிறோம், லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ லிமிட் எக்ஸ் கோஸ் டு 0 1 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². ஓகே, இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு மீண்டும் லிமிட் கொடுக்குறோம். இங்கே 1 மைனஸ் காஸ் 0 1 1 மைனஸ் 1 0 பை இங்கே 0 கொடுத்து 3 × 0 0 0/0 ஃபார்ம் தான். ஓகே, சரி. மறுபடியும் நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாமா சார்? பண்ணலாம். இந்த ஃபார்ம் வர வரைக்கும், வர்றது நிற்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ அந்த மைனஸும் இங்கே இருக்கிற மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் சைன் எக்ஸ் ஆகிடும் பை இங்கே டினாமினேட்டரில்
எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே முன்னாடி இருக்கிற இந்த 2 வந்து முன்னாடி வந்துடும், வந்துட்டு இந்த 3யோட வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ தெரியும் இல்லையா, எக்ஸ் பார் n டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் n இன்ட்டு எக்ஸ் பார் n மைனஸ் 1 அந்த n தான் இது, முன்னாடி போடும்போது இது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 3 × 2 6 6x ஆகிடும். ஓகே, இப்போ மீண்டும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். sin 0 0, இங்கே 0 கொடுக்கும்போது 6 × 0 0, மீண்டும் நமக்கு வந்து இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான் வருது. சரி, மீண்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். லிமிட் x goes to 0, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x பை 6x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6 அப்படியே வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 1 × 6 6. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். cos 0 1, இங்கே டினாமினேட்டர் 6, ஸோ 1/6 வருது. இப்போது ரொட்டீனாக நம்ம வந்து அடுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே வரோம். ஃபைனலாக ஒரு இடத்துல வேல்யூ வந்து நிற்குது. இது கேட்ட கொஷினோட வேல்யூவா அப்படின்னா எஸ், ஆமாம். ஸோ இதுதான் வந்து அந்த எல்ஹாஸ்பிட்டல் ரூலோடைய பியூட்டி. இப்போ இங்கே 1/6ன்றது எத்தனாவது ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் சி, ரைட். வேறு எந்த மெத்தடில் போடலாம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இருக்குது, நிறைய வே இருக்குது, நான் ஒரு வேல இப்போ போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது, இஃப் எ டிக்னோமெட்ரிக் சீரீஸ் கன்வர்ஜஸ் டு 0, ஒரு டிக்னோமெட்ரிக் சீரீஸ் கன்வர்ஜஸ் டு 0 ஃபார் ஆல் எக்ஸுக்காம், எந்த எக்ஸுக்கும், அப்போ தென் இது 4 எதுன்னா ஆல் ஆஃப் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் 0 அப்படின்னா தான் இது கன்வர்ஜஸ் டு 0 ஃபார் ஆல் எக்ஸுக்கு. எந்த ஒரு எக்ஸுக்கும் கன்வர்ஜஸ் டு 0 ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆல் ஆஃப் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் 0. அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் 0 இருந்தால் தான் பாசிபிள். ஓகே, அடுத்தது அசிம்ப்டோட்டிக் லைன்ஸ் ஆர் செல்ஃப் கான்ஜுகேட். asymptotic lines are self conjugate. அடுத்து பாருங்க, a complex Banach space is called a Banach algebra if இது எது 4ல வந்து எது most suitable அப்படின்னா ஆப்ஷன் சி, norm xy is less than or equal to norm x into norm y and norm 1 equal to 1. ஒரு காம்ப்ளெக்ஸ் Banach ஸ்பேஸை நம்ம Banach அல்ஜிப்ரான்னு எப்போ சொல்வோம் அப்படின்னா norm xy is less than or equal to norm x norm y and norm 1 equal to 1. ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்கன்றது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இஃப் பை இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஹோமோமார்ஃபிசம், ஹோமோமார்ஃபிசம் வேறு, ஹோமியோமார்ஃபிசம் வேறு. இஃப் பை இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஹோமோமார்ஃபிசம் ஆன் ஏ காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ரா A with unit E, then for all invertible x in A we have option A, pi of E equal to 1, pi of x not equal to 0. இதுதான் most suitable. பைங்கிறது என்னது? காம்ப்ளெக்ஸ் ஹோமோமார்ஃபிசம் on a complex algebra A with unit E, then for all invertible x in A we have pi of E. இந்த பை வந்து இந்த யூனிட் ஈயை வந்து 1க்கு மேப் பண்ணும், அது யூனிட் இ, அதை நல்லா கவனிங்க. அப்புறம் அந்த எக்ஸுக்கு எந்த ஒரு எக்ஸ் ஏலேருந்து நீங்கள் கொடுத்தாலும் நான் ஜீரோ வேல்யூ தான் வரும், 0 ஆகாது. ஓகே. அடுத்தது, இஃப் B of H is a Banach algebra of all bounded linear operators T. லீனியர் ஆப்ரேட்டர் வேறு, பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் வேறு. பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர்னால் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இஃப் B of H is a Banach algebra. Banach algebraனா என்ன? ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்குது, படிக்கணும். ஸோ Banach algebra of all bounded linear operators T on a Hilbert space H not equal to 0. And if n belongs to B of H, நார்மல், n வந்து நார்மலாக இருக்குது, t வந்து பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர். அண்ட் இஃப் n of nt equal to tn, அதுவும் கொடுத்துட்றாங்க. தென் இந்த 4 எது மோஸ்ட் சூட்டபிள்னு கேட்குறாங்க. Banach அல்ஜிப்ரா இருக்குது, பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் t இருக்குது, ஹெச்ன்றது ஹில்பர்ட் ஸ்பேஸ் நாட் ஈக்குவல் டு நான் ஜீரோ. அண்ட் இஃப் n belongs to bh இஸ் நார்மல். ஓகே, ஒரு நார்மல் ஆப்ரேட்டர் இருக்குது, ஒரு பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் இருக்குது Banach அல்ஜிப்ரா பிஹெச்சில். அது மட்டும் இல்லாமல் NT ஈக்குவல் டு TNனும் இருக்கான். தென் இந்த 4 இது மோஸ்ட் சூட்டபிள்னா ஆப்ஷன் டி தான்.
என் ஸ்டார் டி ஈக்குவல் டு டி என் ஸ்டார். மற்ற எதுவுமே வந்து ட்ரூ கிடையாது இந்த நாளில். ரைட், கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது தரேன், அதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது. முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் தட்டி விட்டுறேன், வரும் வேகமாக வரும் பாருங்கள் இனிமேல். ஸோ அதில் நீங்கள் பார்த்து பார்த்து தனித்தனியாக நீங்கள் நோட் பண்ணி, இது வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நோட் போட்டு எழுதினே வாங்க. ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இந்தமாரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ நான் அடுத்த ப்ராப்ளம்ஸ் நிறைய கொடுப்பேன் பாருங்கள் நீங்களே. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சரியான விடையை ஆன்சர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் எளிமையான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேன், இன்னும் டஃப்பானது சிலதை எடுப்பேன். அப்போ தெரியும் ஒரு 75% ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 75க்கு அப்புறம் வர ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணோன்னா நீங்கள் ஒரு 1000 கொஷின் படிக்கணும். அந்த அளவுக்கு டைட் பண்ணிடுவாங்க, டெப்த் அதிகமாகிடுவாங்க. நீங்கள் ஒரு 90 கிராஸ் பண்ணுறீங்கனாலே அப்படியே உயிர் போய் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஒவ்வொரு மதிப்பெண்ணும் அப்படியே ரத்த துளிகளாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கும் ஏரியாவை. அதனால தான் நாங்கள் அவ்வளோ புக்லெட்ஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் அனுப்புகிறோம். நீங்கள் வாங்கி வச்சுட்டு கம்முன்னு வாங்கிட்டோம் நம்ம போஸ்டிங் வாங்கணும்னு நினச்சிக்கூடாது, படிக்கணுங்க. ஸ்கில்லை வளர்த்துக்கிறது தானே காம்படிஷனே. அப்போ தானே நல்ல எதிர்காலம் உருவாகும். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் நல்லா கொண்டு வருவீங்க. ஒரு வெறித்தனமாக படிக்கணும், சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கணும். தொடர்ந்து நாங்கள் எங்கள் வீடியோஸ் பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.